வணக்கத்துடன் தோழர்களே, இது இன்பா டாக்ஸ். இன்னைக்கு ஒரு பிரதானமான ஒரு விஷயத்தை மையப்படுத்தி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மைக்கேல் ஜாக்சனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். இப்பொழுது மைக்கேல் ஜாக்சன் மீது ஒரு கடுமையான விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்படுகிறது. குறிப்பாக சிறுவர்களை மையப்படுத்தி மைக்கேல் ஜாக்சன் நடந்து கொண்ட விதம், அது சார்ந்த பல எதிர்ப்புகளும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ஆதாரங்களும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம். அது சார்ந்த சில தேடல்களோடு தான் இந்த காணொளிக்குள் நாம் பயணிக்க இருக்கிறோம். எனவே காணொளியை கடைசி வரை பாருங்கள். முதலில் உலக நாடுகளை பொறுத்தமட்டில் பல செய்திகள் அதிர்ச்சிகளை உருவாக்கி கொண்டிருக்கும். தற்பொழுதுதான் எப்ஸ்டைன் அவர்களை மையப்படுத்திய செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு களம் அமைந்தது. தொடர்ச்சியாக அந்த காணொளிகளை பார்க்கின்ற பொழுது நமக்கே அச்சமாக இருந்தது. பெண்கள் கதறிய காணொளிகள், அலறி அடித்து கொண்டு ஓடிய காணொளிகள், பெரிய பெரிய வயதானவர்கள் ஒரு 10-12 வயது குழந்தைகளோடு உல்லாசமாக இருப்பதற்கு முயற்சித்து கொண்டிருந்த காட்சிகள் என அந்த எப்ஸ்டீன் ஃபைல் என்று குறிப்பிடக்கூடிய அந்த நிகழ்வுகளை மையப்படுத்தி, இந்த ஃபைலில் இருந்ததாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்களை மையப்படுத்தி நமக்கு கிடைத்த தகவல்கள் எல்லாம் ஒரு பேர் அதிர்ச்சியாகவே இருந்தது. உண்மையிலே மனதளவில் நாம் அதை பார்த்து பயந்து போய் இருக்கக்கூடிய ஒரு களங்கள் தான் இருந்தன. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில்தான் மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் மீதும் இப்பொழுது கடுமையான விமர்சனம் வந்திருக்கிறது. அதுவும் ஒரு பாலியல் சம்பந்தப்பட்ட விமர்சனங்கள். ஒரு உயர்வான பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அல்லது உலக புகழ் பெற்றவர்கள், தங்களை திறமைகளினால் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள், ஏதோ ஒரு கணத்தில் அவர்கள் மக்களுக்கு விரோதமான ஒரு செயல்பாட்டை எடுத்துக்கொண்டு பயணித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இது வரலாற்றின் பல காலங்களை நீங்கள் புரட்டி பார்ப்பீர்கள் என்றால் அதில் பின்னால் சொல்லக்கூடிய பல விடயங்கள் இது சார்ந்ததாகவே இருந்திருக்கிறது என்பதையும் நாம் இங்கு எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. மைக்கேல் ஜாக்சனை மையப்படுத்தி பேசுகின்ற பொழுது ஒரு காலகட்டத்தில் இளைஞர்களின் உயிர் துடிப்பாக இருந்தவர் மைக்கேல் ஜாக்சன். இளைஞர்கள் மைக்கேல் ஜாக்சனை மனதிற்குள் கொண்டாடக்கூடிய ஒரு களமாக இருந்தது அவருடைய ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம். ஒரு இடத்தில் மைக்கேல் ஜாக்சனுடைய நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்றால் அங்கு கூடுகின்ற கூட்டம் அவ்வளவு கட்டுக்கடங்காது இருக்கும். இன்னொன்று, அவருடைய நிறம் சார்ந்த விமர்சனங்கள் கூட இருந்த காரணத்தினால் அந்த நிறம் சார்ந்த விமர்சனங்களையும் தாண்டி மைக்கேல் ஜாக்சனை தங்களுடைய உள்ளத்தோடு வைத்து கொண்டாடக்கூடிய களங்களை இளைஞர் சமுதாயம் எடுத்திருந்தது என்பது நிஜம். பல முறை மைக்கேல் ஜாக்சன் தன்னுடைய உருவ அமைப்புகளை மாற்றுவதற்கான களங்களை எடுத்துக்கொண்டதும் தன்னுடைய முகவெட்டு தன்னுடைய காதலியின் முகவெட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொண்டார் என்கின்ற செய்திகள் எல்லாம் உண்டு. அதன் பின்னால் ஒரு கதையும் சொல்லப்படுவதுண்டு. மைக்கேல் ஜாக்சன் ஒரு பெண்ணை காதலித்தார் என்றும் அந்த பெண் மைக்கேல் ஜாக்சனை விட்டுவிட்டு சென்றுவிட்ட காரணத்தினால் அவளுடைய முகவெட்டாக தன்னுடைய முகம் இருக்க வேண்டும் என்பதற்காக மைக்கேல் ஜாக்சன் அறுவை சிகிச்சை செய்து தன்னுடைய முகத்தை அந்த காதலியின் முகம் போல உருவாக்கி கொண்டார் என்கின்ற செய்திகள் எல்லாம் அப்பொழுது பரவலாக பேசப்பட்டது உண்டு. இது எந்த அளவிற்கு உண்மையான செய்தி என்பது தெரியாது. ஆனால் மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து தன்னுடைய முகத்தை மாற்றக்கூடிய களங்களை எடுத்தார் என்கின்ற விடயத்தை நாம் பல சூழல்களில் பார்த்திருக்கின்றோம். தற்பொழுது மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் மீது நீதிமன்றத்தில் சில ஆதாரங்கள் அது பதிவாகி இருக்கிறது. அது நூற்றுக்கணக்கான புகைப்படங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சூழலில் அவர் மீது இதுபோன்ற விமர்சனங்கள் வைக்கப்பட்டதுண்டு. சிறுவர்களிடம் மைக்கேல் ஜாக்சன் தவறாக நடந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தி அப்பொழுது பரவலாக எடுத்து வைக்கப்பட்டதுண்டு. ஆனால் மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் சிறுவர்களுக்கு படிப்பிற்கு உதவி செய்கிறார், சிறுவர்களை உயர்வதற்கான களங்களை எடுத்து அவர்களுக்கான செயல்பாடுகளை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவர் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஒரு சிலர் இதுபோன்ற பொய்யான செய்திகளை எடுத்து வைக்கிறார்கள் என்கின்ற தகவல்கள் பரவலாக பேசப்பட்டது உண்டு. ஆனால் தற்பொழுது அதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன. மைக்கேல் ஜாக்சன் மீது கடுமையான விமர்சனங்கள் எழும்பியிருக்கிறது. அவருடைய நிறுவனங்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. அவைகள் என்ன என்பதை குறித்து பார்க்கின்ற பொழுது மைக்கேல் ஜாக்சன் அவர்களை மையப்படுத்தி நீதிமன்றத்தில்
ஆதாரங்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள். மைக்கேல் ஜாக்சன் சிறுவர்களிடம் இப்படி தவறாக நடந்து கொண்டார் என்பதை மையப்படுத்தி ஆதாரங்களை ஒப்படைத்திருக்கிறார்கள். அந்த ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரங்களில் என்னென்ன ஒப்படைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது 100க்கு அதிகமான புகைப்படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகைப்படங்களில் மைக்கேல் ஜாக்சனோடு இருக்கக்கூடிய சிறுவர்கள் பயந்து போய் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியும், அவருடைய கண்களிலே தெரியக்கூடிய அந்த மிரட்சியான ஒரு பயந்த ஒரு மிரட்சி காட்சியும், அவர்களை ஏதோ ஒரு போதைப் பொருள் போல மைக்கேல் ஜாக்சன் உபயோகப்படுத்துவதற்காக முயற்சித்து கொண்டிருந்த காட்சிகளும் அந்த புகைப்படங்களில் இடம்பெற்றிருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. இந்த வழக்கில் பிரதானமாக இந்த வழக்கை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய சட்டத்தரணிகள் மைக்கேல் ஜாக்சனின் எம்ஜேஜே புரொடக்ஷன்ஸ், எம்ஜேஜே போன்ற இன்னொரு நிறுவனம். இந்த 2 நிறுவனங்களும் அந்த காலகட்டங்களில் மைக்கேல் ஜாக்சனுடைய இந்த தவறுகளை அவர்கள் அங்கீகரித்து அமைதி காத்தார்கள் என்கின்ற அடிப்படையில் இந்த 2 நிறுவனத்தின் மீதும் இப்பொழுது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 நிறுவனமும் இப்பொழுது குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும் என்றும், இந்த நிறுவனம் பாதிக்கப்பட்ட அந்த சிறுவர்களுக்கு நிவாரணங்கள் வழங்க வேண்டும் என்கின்ற வலியுறுத்தலும் எடுத்து வைக்கப்படுகின்றது. சுமார் 100க்கு அதிகமான சிறுவர்களுடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் அளித்திருக்கிறார் மைக்கேல் ஜாக்சன் என்கின்ற குற்றச்சாட்டு எல்லா மட்டங்களிலும் எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் நீதிமன்றத்தில் ஆதாரங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய களம் மைக்கேல் ஜாக்சனுடைய ரசிகர்களை அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது. இதுவரை தங்களுடைய அந்த கலைஞன் மீது வந்த அனைத்து விடயங்களும் விமர்சனங்கள் என்கின்ற கோணத்தில் தான் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது அது விமர்சனங்களாக இல்லை, அதற்கான ஆதாரங்கள் எடுத்து வைக்கப்படுகின்றது. அவைகள் உண்மையாக நடந்திருக்கிறது என்கின்ற செய்திகள் ஊர்ஜிதப்படுத்தப்படுகின்றது. அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக ஒரு சமுதாய சீர்கேடுகளை மைக்கேல் ஜாக்சன் தன்னுடைய அதிகாரமும் தன்னிடம் இருக்கக்கூடிய திறமையும் மையப்படுத்தி கையில் எடுத்துக்கொண்டு பயணித்திருக்கிறார் என்கின்ற செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. மைக்கேல் ஜாக்சன் மீது இப்பொழுது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆதாரங்களும் குற்றச்சாட்டுகளையும் மையப்படுத்தி நீதிமன்றம் எடுக்கக்கூடிய விசாரணைகள் எந்த கோணத்தில் செல்லும்? அப்படி விசாரணையில் மைக்கேல் ஜாக்சன் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டார், அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களும் அல்லது அவருடைய பேரில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களும் அரசு தன்னுடைமை ஆக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அல்லது குற்றவாளி என்று தீர்ப்பு எழுதப்பட்ட பின்பு மரணத்தை தழுவிவிட்ட மைக்கேல் ஜாக்சன் மீது எப்படி நடவடிக்கை எடுக்கப் போகிறது நீதிமன்றம் என்ற கேள்வியும் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. புகழ்பெற்ற அனைவருமே இங்கு ஒரு கோணத்தில் அவர்கள் மக்களை அழிக்கக்கூடியவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் என்பதில் மைக்கேல் ஜாக்சனும் விதிவிலக்கு இல்லை என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.